மகளே, மகனே, எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டிருக்கிற, என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எத்தனை இடத்துல நீ ஒதுக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, உன்னை கேவலம் பேசியிருக்கிறாங்க, உன்னை முன்ன விட்டு பின்னாடி பேசியிருக்கிறாங்க, என்னத்தை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்பெல்லாம் அமைதியாக இருந்தல, எப்படியும் சைத்து தன்மையில் கம்மின்னு இருந்தல. ஆனால் இப்போது அவர்கள் முன்பாக நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயரும்படியாக உனக்கு ஒரு வாசலை நான் திறக்க போறேன். உனக்கு ஒரு வாசலை திறக்க போறேன். அந்த வாசல் அற்புத வாசல், அந்த வாசல் அதிசய வாசல், அந்த வாசல் அடைக்கல வாசல், அந்த வாசல் கிருபையின் வாசல், அந்த வாசல் செழிப்பின் வாசல், அந்த வாசல் மேன்மையின் வாசல். நான் உனக்கு திறந்த வாசலை இப்போ நான் திறந்து விட்டுட்டேன். யாரு பூட்ட நினைச்சாலும் சுகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, அன்பின் வாசல் திறக்கப்படுகிறது, உன் குடும்பத்தில் சமாதானத்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. காரணம் நீ பொறுமையா இருந்தபடியா, அவமானத்தின் மத்தியில் அமைதியா இருந்தபடியா நான் வாசல் உனக்கு நான் திறக்கிறேன்.